ஆனால் மெயின் திங் என்ன, நம்ம நாட்டில் வந்து எல்லாருமே முதலமைச்சர் ஆகணும்னு ஆசையில் இருக்காங்க. ஆனால் எல்லாரும் முதலமைச்சர் ஆகணும்னு மக்கள் நல்ல கூட்டணியில் இருக்கவங்க எல்லாருமே முதலமைச்சர்கள். அப்போ விஜயகாந்த் அவர்கள் முதலமைச்சர் ஆகணும்னு ஆசையில் இருக்கார். பாமக அன்புமணி முதலமைச்சர் ஆகணும்னு ஆசையில் இருக்காங்க. எல்லாருமே முதலமைச்சர் ஆசையில் இருக்கும்போது எப்படி நீங்கள் கேட்ட கேள்விக்கு தான் நான் பதில் சொல்கிறேன். எப்படி இந்த கூட்டணி வந்து நாளைக்கு யார் முதலமைச்சர்னு சொல்லணும் இல்லையா? ஒரு ஓட்டர் வாக்களிப்பவருக்கு யார் முதலமைச்சர் என்று சொல்லி வாக்களித்தா இது முதலமைச்சராக வந்தால் நல்லது செய்வாங்கன்ற எண்ணம் வரணும். அது மாதிரி எல்லாருமே முதலமைச்சர்னு சொல்லும் போது ஒரு கூட்டணி ஆட்சி நிலைக்குமான்னு கேட்டீங்க. அவங்கள்ட்ட ஒர்க்குன்னு எனக்கு தெரியல. அதனால் 234 தொகுதியில் வந்து எல்லா கட்சியும் நின்றுறது பெட்டர், என்னை உள்பட. அதுக்கப்புறம் கூட்டணி அமைச்சா நல்லாயிருக்கும். இண்டிவிஜுவலாக நிற்கணுங்க, அதுதான் உண்மையான ஜனநாயகம் நான் நினைக்கிறேன். கேட்கறனால சொல்கிறேன், 234 தொகுதியில் எல்லா கட்சியும் உங்களுக்கு உங்கள் கட்சி மீது நம்பிக்கை இருக்குல்ல, உங்கள் லீடர்ஷிப் மேலே நம்பிக்கை இருக்குல்ல, உங்கள் கொள்கை கோட்பாடு மேலே நம்பிக்கை இருக்குல்ல, 234 தொகுதியில் நில்லுங்க. அதுக்கப்புறம் பல பேர் வந்து 10 சீட் ஜெயிச்சிட்டாங்க, 15 சீட் ஜெயிச்சாங்க, 60, 70 வரட்டும். தென் ட்ரை டு ஃபார்ம் அன் அலையன்ஸ். மேபி தட் அலையன்ஸ் வில் பி ஸ்ட்ராங். பிகாஸ் பீப்புள் ஒரு மேண்டேட் தான் கொடுத்துருக்காங்க. அந்த விகிதாச்சார அடிப்படையில் நீங்கள் மந்திரி சபையை வச்சுக்கோங்க, அப்புறம் நடத்துங்க. அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்களேன். எப்போ பார்த்தாலும் கூட்டணி ஒரு கொள்கை உங்களுக்கு இருக்கும், இங்கே ஒரு கொள்கை இருக்கும். ஆனால் அந்த கொள்கையெல்லாம் மறந்துட்டு நீங்கள் ஒன்று சேர்ந்துருவீங்க. அப்புறம் அங்கே நீங்கள் பிரிஞ்சுக்குவீங்க. அப்போ யாரை ஏமாற்றுகின்றோம்? மக்களை ஏமாத்துகிறோம். என்னை பொறுத்தவரை எல்லாம் தனியாக நிற்கிறான்னு சொன்னால் சந்தோஷப்படுவேன். 234 தொகுதிக்கு நானும் நிற்க தயார் சீமானவன். எங்களுக்கு வந்து சென்ற முறை 2 இடங்கள் நாங்கள் வந்து போட்டியிட்டோம். இந்த முறை அந்த 2 இடங்கள்லாம் நாங்கள் வந்து போட்டியிட மாட்டோம். யார் இருந்தாலும் வில் பி லுக்கிங் அட் பிகர் நம்பர் டு கண்டஸ்ட் எனி எலெக்ஷன்ஸ். எங்களுக்கு ஒரு கணிசமான ஒரு சீட்டு கிடைக்காட்டி நிச்சயமாக வந்து இந்த கூட்டணியில் இருக்க மாட்டோம். வி வில் ஸ்டாண்ட் அலோன். அதில் எந்த ஒரு மாற்று கருத்து எனக்கு கிடையாது. எனக்கு என்ன பொறுத்தவரை மக்களுக்காக பணி செய்ய வந்திருக்கின்றோம். அந்த மக்கள் பணியாற்ற வேண்டும். தெரியல, கூட்டணி ஆட்சி பற்றி எனக்கு அதிகமாக தெரியாது. ஏன்னா சென்ற முறை அந்த சகோதரர் விஜயகாந்த் அவர்கள் 41 இடத்திலிருந்து 29 இடம் வெற்றி பெற்று ஒரு கூட்டணியில் வந்து ஆட்சியில் வந்து எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்தை பெற்றார். அப்போ அதுக்கப்புறம் அவர் வந்து அந்த கூட்டணி விட்டு வெளியே போயிட்டார். அப்போ ஒரு கூட்டணி மீது நம்பிக்கை, கூட்டணி ஆட்சி மீது மக்களுக்கு நம்பிக்கை இருக்குமா இல்லையான்றது என்னால் ரீட் பண்ண முடியல. ஏன்னா இப்போ சென்ற நிலையை தானே 29 பேர் இருந்து வெற்றி பெற்றது வந்து அந்த கூட்டணியில் சேர்ந்து அந்த கூட்டணி தர்மத்தை கடைபிடிக்காமல் ஏதோ பிரச்சனை, சட்டமன்றத்தில் பிரச்சனை வந்தாலும் வெளியே போயிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு கூட்டணியாக இருந்து வந்து பல கட்சிகள் சேர்ந்து ஒரு ஆட்சி அமைக்கும் போது ஆர் வி ரெடி, இஸ் அவர் ஸ்டேட் ரெடி ஃபார் ஒன் சச் கவர்மெண்ட் தெரியல. நோ ஐடியா. நீங்கள் வந்து டிஎம்கே தரப்பில் வைக்கிறாங்கன்றீங்க, அவங்க சைடில் ஒரு 2G இருக்குது. சி போத் சைட் தர கரப்ஷன் சார்ஜஸ். எனி சார்ஜ் பொறுத்த வரைக்கும் அன்லெஸ் இட் இஸ் ப்ரூவ்ட் நோபடி இஸ் கில்ட்டி. அதனால் சார்ஜஸ் மே பி தேர். காங்கிரஸ் மேலேயும் கரப்ஷன் சார்ஜஸ் இருக்குது இல்லையா, அவங்க மேலேயும் கரப்ஷன் சார்ஜஸ் அது. டிஎம்கே மேலே கரப்ஷன் சார்ஜஸ் இருக்குது, ஏடிஎம்கே மேலே கரப்ஷன் சார்ஜஸ் சொல்கிறாங்க. இதெல்லாம் இருக்குது. கரப்ஷன் சார்ஜஸ் மேலே பட் இந்த சார்ஜஸ் நிரூபிக்கப்படணும்ல. எனி சார்ஜஸ் அப்படி நிரூபிக்கப்பட்ட பிறகு தான் குற்றவாளி என்ற அறிவிச்சா தானே கொடுக்கறத பற்றி நீங்கள் அது தப்புன்றீங்களான்னு கேட்டால் அது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். ஒரு தொழில் செய்வதற்கு உந்துதல் வேறு. ஒரு லேப்டாப் கொடுக்குறது வந்து அந்த மாணவன் ஏழை பணக்காரன் பாகுபாடை களைவதற்கு அவங்க வந்து அவனுக்கு ஈ ஷுட் ஆல்சோ லேர்ன் ஈக்குவலி வித் அதர்ஸ்ன்னு சொல்லும்போது அந்த லேப்டாப் கொடுக்குறது வந்து நல்லாயிருக்கு. மற்ற ஃப்ரீபீஸ் தேவையான்னு பார்த்தோன்னா நான் இலவசமாக கல்வியை கொடுக்கலான்னு சொல்லுவேன். அவன் வந்து கேபிடேஷன் ஃபீலாம் வந்து கான்ஸ்டியூஷன் படிக்க கேபிடேஷன் வாங்கக்கூடாதுன்னு சொன்னால் கூட எல்லா கல்வியிலையும் வந்து இப்போ ரேடியாலஜி அப்படின்னு சொன்னால் வந்து 2 கோடி ரூபா கொடுத்தா தான் ரேடியாலஜிக்கு போய் சேர முடியும்னா எவ்வளோ பேர் முடியும்? நான் 5000 ரூபா தான் எங்கள் அப்பாவுக்கு சம்பளம். நான் டாக்டர் படிக்கணும்னு நினச்சி ஆசைப்பட்டிருந்தா கூட எங்கள் அப்பாவில் சேர்த்துக்க முடியாது. அந்த மாதிரி சூழல் மாறணும்னா என்னுடைய பாலிசி வாட் வி ஆர் திங்கிங் தேர்வு அறிக்கையில் எஜுகேஷன் ஷுட் பி மேட் ஈக்குவல் டு ஆல் அண்ட் ஆல்சோ ஃப்ரீ டு ஆல். அதே மாதிரி மருத்துவம் கூட எல்லாருடைய ஹாஸ்பிட்டல் மருத்துவமனைலாம் வந்து ப்ரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப்பில் ரீட்டைனிங் தி ஸ்டாஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் கூட ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் வித் அமால்கமேட்டட் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் ஒரு 10 தனியார் மருத்துவமனைகள் ஒன்று சேர்ந்து அதை சிறப்பாக நடத்துறதுக்கு மக்களுக்கு இந்த உள்ள மருத்துவமனை போனால் எல்லாம் சிறப்பாக கிடைக்கும். ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் ஈக்குவலாக கிடைக்கும், மருத்துவம் உதவி கிடைக்கும்னு நினைக்கிற அளவுக்கு நம்ம வந்து அவங்களுக்கு ஹோப் கொடுக்குற அளவுக்கு ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்தியை பொறுத்து சொல்லணுமா, ஐ ஃபைண்ட் மோடி டு பி அ வெரி ஒரு பர்சனாலிட்டி வாஸ் மார்க்கெட்டிங் இந்தியா வெல்னு நினைப்பேன். ஒரு சிஇஓ மாதிரி இருந்துட்டு நிறைய பேர் கூட சொல்லுவாங்க, நானே சொல்லியிருக்கேன். இப்போ வந்து நிறையா வெளிநாடுகள் சென்று வந்து செல்கிறார், நாட்டை வந்து பார்த்து சிந்திக்கிறதுன்னு சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் பல நாடுகளில் வந்து இந்தியாவுன்னு சொன்னாலே அந்த பாம்பாட்டி இருக்கிற ஒரு யானைகள் செல்கின்ற ஊருன்னு சொல்கிறது மாதிரி இன்றைக்கி இந்தியா இஸ் க்ரோன்றது நிறையா பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். அப்போ யாராச்சும் போய் மார்க்கெட் பண்ணியிருக்கணும்ல, ஒரு ப்ராடக்ட் இஸ் டு பி மார்க்கெட்டட். அதை போய் நமது பாரத பிரதமர் அவர்கள் வந்து இந்தியாவோட பெருமையை வெளியே எடுத்து சென்றிருக்காரு. அவங்களை இங்கே வந்து திரும்பி பார்க்க வச்சுருக்காரு. ஸோ இதோட ரிசல்ட் வந்து இமீடியட்டாக கிடைக்கும்னா இமீடியட் ஒன்ட் பி பாசிபிள், டேக் சம் டைம். அந்த விதத்தில் இஸ் மார்க்கெட் இன் இந்தியா வேல். அது மட்டும் இல்லை, மேக் இன் இந்தியா, செல்ஃப் ஆண்டர்பிரினர்ஷிப்,
யூத் டெவலப்மெண்ட் இப்படி நான் நிறைய திட்டங்கள் வகுத்திருக்காரு. திட்டங்கள்லாம் when it gets matured இந்தியா will be growing. ஆனால் உள்நாட்டில் வந்து அவர் கவனிக்கல அப்படின்னு சொல்கிறது வந்து அதுக்கு தான் அதே விதை விதைச்சிருக்கான்னு என்னுடைய கருத்து. அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம். மோடி நல்லா பாராட்டி பேசிட்டாரு, ஒருவேளை பிஜேபி போயிடலாம் நீங்கள் நினச்சிக்கலாம். அது வந்து ஒரு சட்டத்தை கொண்டு வந்து கட் அவுட் யாரும் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிடலாம், போஸ்ட் யாரும் விட்டக்கூடாதுன்னு சொல்லலாம். இதெல்லாம் வந்து லாட் ஆஃப் திங்ஸ் ஹவ் டு பி டன். இப்போ வந்து நான் வந்து சொன்னேன்னா லாட் ஆஃப் இஷ்யூஸ் வந்து மக்களும் வந்து மாறணும்ல. இப்போ கட் அவுட் வச்சா தான் அரசியல் நடத்த முடியும்னா கட் அவுட் வைக்கணும். கட் அவுட் வைக்காமல் இருந்தால் யாரும் தெரியாதுன்னு சொல்கிற அளவுக்கு வரக்கூடாது. நாளைக்கு வந்து அமெரிக்காவில் நடக்கிற மாதிரி தேர்தல் நடக்கிறது வாய்ப்பு இருக்குது இல்லையா? பல பேர் சொல்லிட்டோங்க, நான் முதல்ல வந்து படிப்படியாக தான் அந்த மதுவிலக்கை குறைக்க முடியும். மதுவிலக்குன்னு அந்த டாஸ்மாக் கடையில் வந்து மூடணும், உடனே மூட முடியாது. அது மாதிரி ஈவினிங் 6 மணிலேருந்து இரவு 10 மணி வரைக்கும் இருந்தால் அவங்க படிப்படியாக குறைக்க வாய்ப்பு இருக்குன்னு ஏற்கனவே பதிவு செஞ்சுருந்தோம். ஆனால் பூர்ண மதுவிலக்கு தான் என்னுடைய கொள்கை. எனக்கு வந்து துணை கேள்வி நிறையா கேட்டிருக்கேன். நிறையா கேள்விகள் கேட்டவங்க நான் தான் சட்டமன்றத்தில். எனக்கு வந்து வாய்ப்புகள் வந்து எனக்கு அதிகமாக இருந்திருக்கு. மற்றவங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறது எனக்கு தெரியாது. எனக்கு பொறுத்தவரை எனக்கு வாய்ப்பு இருந்தது. எதிர்கட்சிகள் வாய்ப்பு இல்லை என்று சொல்லியிருக்கலாம். ஏன்னா சொல்ல வந்த கருத்து வந்து ஆளும் கட்சிக்கு வந்து எதிரான கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டும் நினைக்கும் போது அவர்கள் வந்து வாய்ப்புகள் இல்லாமல் சென்றிருக்கலாம். ஏன்னா அது மாறான கருத்தாக இருக்கலாம், உண்மைக்கு புறமான கருத்தாக இருந்திருக்கலாம். அது அவங்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்திருக்கலாம். அதுக்கு அந்த கருத்தை அவர்கள் தெரிவித்திருப்பார். என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து எப்பப்போ நான் பேசணும்னு நினச்சி கையை தூக்கியிருக்கலாம், நான் பேசியிருக்கேன்.